சேலத்தில் சாதி சான்றிதழ் கேட்டு இரவு பகலாக தொடர்ந்து போராட்டம் நடத்திய மலைக்குறவரின மக்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கும் மலைக்குறவரின மக்கள் சாதி சான்றிதழ் வழங்க கோரி ஆத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இரவு பகலாக அங்கேயே இருந்து குடும்பத்துடன் அவர்கள் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகுமான் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜன் ஆகியோர் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் எந்த உடன்பாடும் ஏற்படாததால் தங்களது போராட்டம் தொடர்வதாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மலைக்குறவன் இன மக்கள் ஜாதி சான்றுக்காக மனு கோரியுள்ளார்கள். 3 ஆண்டு காலமாக அங்கு வரக்கூடிய ஆர்டிஓ அத்தனை அதிகாரிகளும் காலதாமதம் தாழ்த்தி கொண்டு 6 மாதம் 1 வருடம் என்று இதே காலத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை சான்று வழங்காமல் இந்த பேச்சு உடன்படியில் நாங்கள் மாநில துறைக்கு இதை நாங்கள் ஒப்பிட்டிருக்கிறோம், இதை ஆய்வு உட்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கிற மனுக்களுக்கு சான்று வழங்க வேண்டும் என்று உத்தரவாதம் கேட்டால் அதுக்கான உத்தரவாதம் தருவதற்கான இந்த மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் இன்று அதிகாலை வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றிச் சென்று ஊருக்கு வெளியே இறக்கிவிட்டனர்.